நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற பட்சத்துல, அது நெறைய நல்லவையும் பண்ணும், தீயவையும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கா இருக்கட்டும், அஜித் அவர்களுக்கா இருக்கட்டும், அது எப்படி வொர்க் அவுட் ஆகும்? வெறும் நன்மைய மட்டும் தான் இவங்க 2 பேருடைய ஜாதகத்துல அந்த நீச்சபங்க ராஜயோகம் பண்ணுதா? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீச்சபங்க ராஜயோகம் யாரோட வாழ்க்கையில இருக்கோ, அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்விய குடுத்து, அதுக்கப்புறம் தான் வெற்றிய குடுக்கும். ம். நீச்சபங்க ராஜயோகம்னாலே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த அவங்க அனுபவிச்சு தான் மேல வருவாங்க. திரு அஜித் அவர்களாகட்டும், திரு விஜய் அவர்களாகட்டும், அரசியலுக்கு வந்தா கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிற மாரி தான் இருக்கும். கடைசி நேரத்தில எதிர்க்கட்சிகளால நெறைய வந்து தொல்லைகள கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதாவது இந்த நீச்சபங்க ராஜாவுக்கு இருந்தாலே, எந்த அளவுக்கு எதிரிகள் இருக்காங்களோ, எந்த அளவு எதிர்ப்புகள் இருக்கோ, எந்த அளவு தொந்தரவு இருக்கோ, அந்த அளவுக்கு அவங்க மேல வந்துருவாங்க. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு தான் அவர் ஜெயிச்சார். அந்த அளவுக்கு தான் அவர் மேல வந்தார். அதாவது எதிரிகள் எந்த அளவுக்கு அவர பேசுறாங்களோ, எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு அவருக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ விஜய் அவர்கள பேசி பேசி விஜய் ஜெயிக்க வச்சதே எதிர்க்கட்சிகள் தான். அப்படிங்கிறது நமக்கு நடைமுறையில நல்லா தெரியும். அதே மாரி அஜித் அவர்களுக்கும் நடந்தா, அஜித் தான் முதலமைச்சர். திரு விஜய் வந்து துணை முதலமைச்சர்.